ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவனது உள்ளம் ஈமான் நிறைந்ததாக இருந்தது. தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு, அல்லாஹ் எனக்கு ஹலால் வழியில் வாழ்வதற்கான வலிமை தருவாயாக என்று துஆ செய்வது அவனது பழக்கம். ஒரு நாள் யூசுப் நகருக்கு வேலை தேடி சென்றான். ஒரு கடையில் வேலை கிடைத்தது. அந்த கடையின் உரிமையாளர் பணக்காரர், ஆனால் கணக்கில் சிறிது கவனம் குறைந்தவர். ஒரு நாள் கணக்கு பார்த்து கொண்டிருந்தபோது யூசுஃபின் கையில் அதிக பணம் வந்துவிட்டது. யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற சைத்தானின் எண்ணம் அவனது மனதில் வந்தது. ஆனால் உடனே அவனுக்கு குரானின் வசனம் நினைவுக்கு வந்தது. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான். யூசுப் அந்த கூடுதல் பணத்தை கடை உரிமையாளரிடம் ஒப்படைத்தான். உரிமையாளர் ஆச்சரியப்பட்டு, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நேர்மை அரிது என்று கூறினார். அவர் யூசுஃபை நம்பிக்கையுடன் கணக்கு பொறுப்பாளராக உயர்த்தினார். காலம் சென்றது. யூசுப் தனது நேர்மை, பொறுமை, அல்லாஹுவின் மீது வைத்த நம்பிக்கை ஆகியவற்றால் நல்ல நிலைக்கு உயர்ந்தான். அவனது வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட்டது. அவன் புரிந்து கொண்ட உண்மை ஒன்றே ஒன்று: ஹராம் வழியில் கிடைக்கும் சிறிய லாபத்தை விட ஹலால் வழியில் கிடைக்கும் சிறிய வருமானமே அல்லாஹுவின் திருப்தியை தரும். ஒரு நாள் யூசுப் கிராமத்துக்கு திரும்பி ஏழைகளுக்கு உதவி செய்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் பதிந்தன. நேர்மை இந்த உலகில் சோதனையாக தோன்றலாம், ஆனால் ஆகிரத்தில் அது வெற்றியின் திறவுகோல்.